சிவகாசியில் மனைவி மற்றும் குழந்தைகள் உட்பட 4 பேர் மீது இரண்டாவது கணவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. முதல் கணவரின் நிவாரண பணத்தை அபகரிப்பதற்காக போதை ஆசாமி கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பகீர் பின்னணி என்ன? ஏணி மூல வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த இரண்டாவது கணவன் அதிகாலையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததில் 4 பேரின் உயிர் ஊசலாடியது. தூக்க நிலையில் உடல் தீப்பற்றியதும் வழிதாங்க முடியாமல் கதறி துடித்த சத்தத்தை கேட்டு ஊரே கதிகலங்கி போயிருக்கிறது. பெட்ரோல் ஊற்றிய நபர் மீதும் தீப்பற்றி இருந்ததால் ஆடைகளை களைந்துவிட்டு நிர்வாணமாக வீதியில் ஓடியிருக்கிறார். காவல் நிலையத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் உள்ள வீட்டில் நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பெரிய பள்ளிவாசல் பகுதியில் வசிப்பவர் அக்பர் அலி. 55 வயதான இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப பிரச்சனை காரணமாக அவரது மனைவி தன்னுடைய 2 குழந்தைகளுடன் பிரிந்து சென்று விட்டார். இதனால் தனியாக இருந்த அக்பர் அலி 4 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஃபாத்திமா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்திருக்கிறார். 35 வயதான ஃபாத்திமாவுக்கு 18 வயதில் ஒரு மகளும் 16 வயதில் ஒரு மகனும் இருந்தனர். இவருடைய கணவர் முபாரக் அலி 2018ஆம் ஆண்டு விபத்து ஒன்றில் உயிரிழந்து விட்டார். இதனால் தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அக்பர் அலியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். ஆரம்பத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக வசித்து வந்தனர். ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு விபத்தில் முதல் கணவனை பறிகொடுத்த ஃபாத்திமாவுக்கு நிவாரணத் தொகை வந்திருக்கிறது. 11 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வந்ததும் அக்பர் அலி அதை ஆட்டைய போட திட்டமிட்டிருக்கிறார். ஏற்கனவே மதுபோதைக்கு அடிமையான அக்பர் அலி குடித்தே மொத்த பணத்தையும் அழித்து விடுவார் என ஃபாத்திமா அச்சம் கொண்டிருக்கிறார். இதை அறிந்த ஃபாத்திமாவின் மாமியாரும் முதல் கணவரின் தாயாருமான சிக்கந்தர் பிவி அவருக்கு பாதுகாப்பாக உடன் வந்து தங்கி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அக்பர் அலியிடமிருந்து விலகிச் செல்லும் முடிவுக்கு வந்திருக்கிறார் ஃபாத்திமா. ஆனால் அவரிடம் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்த இரண்டாவது கணவன் அக்பர் அலி ஃபாத்திமாவின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு அவரை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். 4 மாதங்களுக்கு முன்பு தம்பதியிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த அக்பர் அலி அரிவாளால் ஃபாத்திமாவை வெட்டி காயப்படுத்தி இருக்கிறார். இது தொடர்பான வழக்கில் கைதாகி சிறை சென்ற அக்பர் அலி அண்மையில் தான் ஜாமீனில் வெளிவந்தார். சிறை சென்று வந்தும் மீண்டும் பணம் கேட்டு ஃபாத்திமாவை அவர் தொந்தரவு செய்வதை மட்டும் நிறுத்தவில்லை. இந்த நிலையில் திங்கட்கிழமை மாலையில் வீடு தேடிச் சென்று அக்பர் அலி கடுமையாக சண்டையிட்டு இருக்கிறார். அப்போது 11 லட்சம் ரூபாயையும் தன்னிடம்தான் கொடுக்க வேண்டும் என கூறி மிரட்டி இருக்கிறார். இதற்கு ஃபாத்திமா மற்றும் அவருடைய குழந்தைகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடும் ஆத்திரத்தில் அங்கிருந்து விலகிச் சென்றிருக்கிறார். இரவு முழுவதும் கடும் கோபத்தில் இருந்த அக்பர் அலி அதிகாலை 4 மணி அளவில் பெட்ரோல் கேனுடன் சென்றிருக்கிறார். உள்புறமாக வீடு பூட்டப்பட்டிருந்ததால் ஒரு ஏணி மூலம் முதல் தளத்திற்கு அக்பர் அலி ஏறிச் சென்றுள்ளார். வீட்டிற்குள் ஃபாத்திமா, அவருடைய 2 குழந்தைகள் மற்றும் மாமியார் என 4 பேரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துள்ளனர். உள்ளே சென்ற அக்பர் அலி அவர்கள் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்திருக்கிறார். அப்போது கையில் பெட்ரோல் கேன் வைத்திருந்ததால் அவர் மீதும் தீப்பற்றி எரிந்திருக்கிறது. உடனே தன்னுடைய ஆடைகளை களைந்துவிட்டு நிர்வாண கோலத்தில் அங்கிருந்து தப்பித்தால் போதுமென அக்பர் அலி வீதியில் ஓடியிருக்கிறார். வீட்டிலிருந்து 50 மீட்டர் தொலைவில் உள்ள சிவகாசி நகர காவல் நிலையத்திற்கு சென்ற அக்பர் அலி தான் செய்த கொடூரத்தை போலீசாரிடமே தெரிவித்திருக்கிறார். அதை கேட்டு பதறி எடுத்த போலீசார் தீயணைப்பு துறையினருடன் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். வீட்டிலிருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் உட்பட எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். அத்துடன் பயங்கர தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய 4 பேரையும் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அக்பர் அலியும் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதாவது இறந்தாலும் சரி அதுக்கு தண்டனை கொடுக்கணும், ஜாமீன்லயே வெளியே வரக்கூடாது. பணம் கொடுத்தா ஜாமீன்லயே வெளியே வரக்கூடாது. இப்ப ஜாமீன்ல தான் அவர் வந்திருக்காரு, ஜாமீன்ல வந்துதான் இதை செஞ்சிருக்காரு. பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததில் 12ஆம் வகுப்பு மாணவி தவிர்த்து அக்பர் அலி, ஃபாத்திமா மற்றும் அவருடைய மகன் உட்பட 4 பேருக்கும்
பயங்கர தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 11 லட்சம் ரூபாய் விபத்து நிவாரணத் தொகையை மொத்தமாக சுருட்டும் நோக்கில் மனைவி மற்றும் குழந்தைகள் உட்பட 4 பேர் மீது இரண்டாவது கணவன் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் சிவகாசியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.